சாந்தி. அவ்யக்த முரளி 18-1-1981. முரளியின் சாரம்: நினைவு சொரூபத்தின் ஆதாரம் நினைவு மற்றும் சேவை. இன்று பாப்தாதா தன்னுடைய விலை மதிக்க முடியாத மணிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மணியும் அவரவர்களின் நிலை என்ற ஸ்தானத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் மணிகளின் சுரூபத்தில் பாப்தாதாவின் அலங்காரமாக இருக்கிறது. இன்று பாப்தாதா அமிர்த வேளையிலிருந்து தன்னுடைய அலங்காரத்தை, அதாவது மணிகளை பார்த்து கொண்டிருந்தோம். நீங்கள் அனைவரும் இந்த பௌதீக உலகத்தில் ஒவ்வொரு ஸ்தானத்தையும் அலங்கரிக்கிறீர்கள். விதவிதமான வகைகளின் மலர்களால் அலங்கரிக்கிறீர்கள். குழந்தைகள் செய்யும் இந்த கடின உழைப்பை பாப்தாதா மேலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய தினம் நீங்கள் அனைத்து குழந்தைகளும் மதுபனின் ஒவ்வொரு ஸ்தானத்தையும் சுற்றி வலம் வருகிறீர்கள். பாப்தாதாவும் குழந்தைகளுடன் சுற்றி வலம் வருவதில் உடன் இருக்கிறார். மதுபனில் கூட விசேஷமாக 4 இடங்களை உருவாக்கியிருக்கிறீர்கள். அதை சுற்றி வலம் வருகிறீர்கள். நீங்களும் வரிசைகளை உருவாக்கி செல்கிறீர்கள். பக்தர்களும் வரிசையில் நின்று தரிசனத்திற்காக காத்திருக்கிறார்கள். எப்படி பக்தியில் சத்தியவாக்கு கூறும் மகாராஜ் என்று கூறுகிறார்கள், அதேபோல் சங்கமயுகத்தில் சத்திய வாக்கின் கூடவே உங்களுடைய சத்தியமான காரியமும் மகானாகிவிடுகிறது, அதாவது நினைவு சின்னம் ஆகிவிடுகிறது. சங்கமயுகத்தின் இந்த விசேஷமாகும். பக்தர்கள் பகவானின் எதிரில் சுற்றி வலம் வருகிறார்கள். ஆனால் இப்பொழுது பகவான் என்ன செய்கிறார்? பகவான் குழந்தைகளின் பின்னால் சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளை முன்னுக்கு வைத்து பின்னால் அவரே செல்கிறார். அனைத்து காரியத்திலும் செல்லுங்கள் குழந்தைகளே செல்லுங்க என்று கூறிக்கொண்டே இருக்கிறார். இது விசேஷம்தான் இல்லையா? குழந்தைகளை எஜமானாக்குகிறார். சுயம் குழந்தையாகி விடுகிறார். எனவே தினசரி எஜமானனே சலாம் என வணக்கம் கூறுகிறார். பகவான் உங்களை தன்னுடையவர்களாக ஆக்கியிருக்கிறாரா, அல்லது நீங்கள் பகவானை உங்களுடையவராக ஆக்கியிருக்கிறீர்களா? என்ன கூறுவீர்கள்? யார் யாருடையவராக ஆக்கியது? பாப்தாதாவோ குழந்தைகள் பகவானை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார். குழந்தைகளும் சாதுரியமானவர்கள் என்றால் தந்தையும் சாதுரியமானவர். எந்த நேரம் கட்டளையிடுகிறீர்களோ அந்த நேரம் உடனே ஆஜராகி விடுகிறார். இன்றைய தினம் சந்திப்பிற்கான தினமாகும். இன்றைய தினத்திற்கு எப்பொழுதும் நினைவில் இருப்பவராக ஆகுக என்ற வரதானம் கிடைத்திருக்கிறது. அப்படியானால் இன்று நினைவில் இருப்பவராக ஆகுக என்பதின் அனுபவம் செய்தீர்களா? இன்று நினைவில் இருப்பவராக ஆகுக என்பதற்கு பலனாக சந்திப்பை செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள். நினைவு மற்றும் சேவை இரண்டின் சமநிலை நினைவு சொரூபமானவராக இயல்பாகவே ஆக்கிவிடுகிறது. புத்தியிலும் பாபா, வாயிலிருந்தும் பாபா. ஒவ்வொரு அடியும் உலக நன்மைக்கான சேவைக்காக இருக்கிறது. எண்ணத்தில் நினைவு மற்றும் காரியத்தில் சேவை இருக்கட்டும். இதுதான் பிராமண வாழ்க்கை. நினைவு மற்றும் சேவை இல்லை என்றால் பிராமண வாழ்க்கையே இல்லை. நல்லது. அனைத்து விலைமதிப்பில்லா மணிகளுக்கு, நினைவு சொரூப வரதானி குழந்தைகளுக்கு, ஒவ்வொரு காரியத்தையும் சத்திய காரியமாக செய்யக்கூடிய மகான் மற்றும் மகாராஜன் குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் தந்தையின் அன்பு மற்றும் சகயோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।